பாவக்காய் எள்ளு கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சோன்னே 2, 3 வெந்தயம் வெட்டி வச்ச பாவக்காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 4 பச்சை மிளகா கீறி அதையும் உள்ளே போட்டு இது ஒரு பக்கம் வேகட்டும். இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பாவக்காய் வெந்தோடனே ஒரு கட்டி பதத்துக்கு வந்தோடனே இந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்ச எள்ளையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கலந்துட்டு எடுத்தால் சூப்பரான பாவக்காய் எள்ளு கறி ரெடி. இது சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.